நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம், தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். 20க்கு 50 சைஸில் இந்த வீடு இருக்குது. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க. நம்ம ராகோ மீடியா சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த வீடு திருப்பூர் மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸையும் மற்ற தகவல்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு திருப்பூரில் பெருமாநல்லூருக்கு அடுத்திருக்கக்கூடிய லக்ஷ்மி கார்டனுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மொத்தமாக 20க்கு 50 சைஸ் இருக்குங்க. இதில் 10க்கு 11 சைஸில் ஒரு பெட்ரூமும், 6க்கு 8 சைஸில் கிச்சன் ரூமும், 11க்கு 16 சைஸில் ஹாலும் இருக்குது. ரெஸ்ட் ரூமின் அளவு 6க்கு 8 சைஸுங்க. தண்ணீர் தொட்டி ஒன்று இருக்குது. தண்ணீர் தொட்டியும் செப்டிக் டேங்கும் சேம் அளவில் இருக்குங்க. 10 அடி உயரமும் 8 அடி அகலமும் இருக்குது. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க. இது ஓட்டு வீடு. இந்த வீட்டினுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா 23 லட்சம். இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.